விசுவாசிக்கணும். அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிறது மாத்திரம் அல்ல, அந்த ரத்தத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணும். ஆமென். என்னது ரத்தம்? ரத்தம் என்னது? உங்களுக்குள்ள எப்படி வரும் ரத்தம்? ஸ்தோத்திரம். எப்படிங்க வருது? சிலுவையிலையா? ரத்தம் உங்களுக்குள்ள வருதுங்க, கொண்டு வர முடியும். எப்படி வருது? மேரியம்மா கப்பலாக வந்துடுச்சு, கண்ணத்துல கை எடுங்க, அதை அதெல்லாம் வைக்கக்கூடாது. எப்படி எப்படி ரத்தம் உள்ள கொண்டாருது? நான்சி பிரசங்கம் பண்ண சொல்லமா? ஒரே வார்த்தை ஆன்சர். ரத்தத்தை நாம் உள்ளே கொண்டு வந்து செத்த கிரியைகளை, மனசாட்சியில் செத்த கிரியைகளை அழித்து தேவனோடு ஐக்கியம் கொள்ள, ஊழியம் செய்ய நமக்கு ஏற்கனவே ஒரு வழி இருக்குது. அது நிறைய பேர் செய்யறோம், அப்போ தெரியல. ஆமே. 1வது வாரம் எடுக்கிறீங்களே திருவிருந்துன்னா அது என்னதுங்க? நினைக்கிறீங்களா? அப்படியே நினைக்கிறீங்களா? ஏதோ குத்தாரு, இனி நிறைய தண்ணி ஊற்றிட்டு இருப்பார் பொழுது. நிறைய சபையில் கம்ப்ளைண்ட், என்னையா குட்டு முடிச்சான்னு தண்ணி ரொம்ப ஊற்றிட்டு இருக்கிறீங்க பொழுது, சல்லுன்னு. ஸ்தோத்திரம். அப்படியா குடிக்கணும்? அப்படியே எடுக்கணும் திருவிருந்து. என்னது அது? இயேசுவின் அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அது உள்ள வந்தாதான் செத்த கிரியெல்லாம் போவோம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆற்றலும் பொட்டெல்லாம் போவோம். ஸ்தோத்திரம். ஆமேன். அதனாலதான் ஒழுங்கா என்ன பண்ணோம்? திருப்பந்தியில பங்கு பெறணும். அதுக்காக ஊரு போட்டு அநியாயத்தை பண்ணிட்டு திருவிருந்துக்கு மட்டும் வந்துடக்கூடாது. எப்படி பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு பாவத்தை மன்னிச்சு அந்த பாவ மன்னிப்புக்கு அடையாளமா இருக்கிற ரத்தத்தை திருவிருந்த உள்ள கொண்டு போகும்போது தான் அது செத்த கிரியைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு உங்களை மனசாட்சியை சுத்திகரிச்சு பிதாவோடு உறவு கொள்ளும்படியான வழியை உண்டாக்குகிறது. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அப்ப எப்படி அதை யூஸ் பண்றது? ஒன்னு திருவிருந்து, இன்னொன்னு வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம். சொல்லி முடிக்கிறேன் நானு. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியா ரொம்ப நீ மோசமாயிட்ட, படிக்க மாட்டேற. வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுவதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும், மனசாட்சியில கொண்டாந்து காட்டுறான்ல, அவனை ஜெயித்தார்கள். ஆமே. ஜெயிக்கணுமா? பிசாசு கொண்டாந்து காட்டுறான்ல செத்த கிரியைகளை. ஸ்தோத்திரம். இப்ப சர்ச்சில் நிறைய பேர் காட்டுன்னு இருப்பான். இல்லை ஒழுகசிக்காமணி பாடிங்கிற, ஒழுகசிக்காமணி மாதிரி கேட்டுங்கிற, போஷி எனக்கு தெரியாதான்னு இருப்பான். உள்ள உட்காந்து நினைப்போம் மனசாட்சியில. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் போனானா என்ன பண்ணான்?